மக்களே வந்து இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு தம்பி சொல்லுவார். இன்றைக்கி ராசல் கைமாவில் ஒரு தோட்டத்துக்கு ஒன்று வந்துக்கிறோம். இந்த தோட்டம் வந்து ராசல் கைமா ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது. இந்த தோட்டத்தோட இது என்னென்னா, ராசல் கைமாவில் இப்படி ஒரு தோட்டமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா என்ன ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது இதில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, எல்லாவோட இதுவும் இருக்குது. இந்த தோட்டத்தை நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இப்போ காக்கா வந்து உங்களுக்கு அது ஏதாவது ஹைலைட்டாக சொல்ல முடியுமா, என்னென்னலாம் இருக்குது? நம்ம அரபி கூப்பிட்டார்ல, நம்மளை அரபி கூப்பிடும் போது வந்து நம்மள்கிட்ட சொல்லியிருப்பார், இந்த விஷயங்கள்லாம் இந்த தோட்டத்தில் இருக்குது, எந்த தோட்டத்தையும் பார்க்க முடியாது அப்படின்ட்டு. என்னம்லாம் இங்கே நீங்கள் வீடியோவில் காமிக்க போகிறீங்க, என்னம்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த தோட்டத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 100,000 ஸ்கொயர் ஃபீட்டோட பெரிய தோட்டம். இதில் இந்த ஊரோட முக்கியமான இது டேட்ஸு. அந்த டேட்ஸ் மரம் வந்து இங்கே நிறைய இருக்குது. இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 100 டேட்ஸ் மரம் இருக்குது, ஈத்தப்பழம் மரம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துக்கிட்டு அந்த கிளாசிக் காரோட மியூசியம் இருக்குது, கிளாசிக் காரோட ஒர்க் ஷாப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல இதை உள்ளே வச்சுக்கிறாங்க அவங்க தோட்டத்தில். ஸோ காக்கா வந்து உங்களுக்கு அதோட இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபுல்லாக வந்து பாருங்கள், ஈத்தப்பழம் ஆக்சுவலி அறுவடை முடிஞ்சிருச்சு தம்பி. அறுவடை முடிஞ்சனால உங்களுக்கு ஈத்தப்பழம் ஃபுல்லாக காஞ்சி போச்சு. பட் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் வந்து அரபி லோக்கல் ஓனர் வந்து இந்த தோட்டத்தோடைய சேர்மன் சொன்னார். இந்த ஈத்தப்பழம் பாருங்களேன், இதுதான் ஒன் ஆஃப் த நம்பர் 1 குவாலிட்டி ஈத்தப்பழம் இந்த UAE. ஸோ இதோட இது எப்படி இருக்குதுண்டா, இது வந்து இப்போது கொஞ்சம் வெயில் சீசன்னால இப்போ ஆல்மோஸ்ட் எண்டில் இருக்குது. ஸோ இதே இன்னொரு ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் வரும்போது இதோட ஈத்தப்பழத்தோட தரம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் ஆகிருக்கு. வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இந்த வீடியோ வந்து கட்டாயம் வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் ஃபுல்லாக வந்து விண்டேஜ் கார் அது இது எல்லாமே உங்களுக்கு வரும். ஃபுல்லாக இன்டோர் ஸ்விம்மிங் பூல், பர்டிகுலர்லி சின்ன பசங்க எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. உள்ள ஏசியோடு உள்ள ஸ்விம்மிங் பூல் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியலை. எல்லாமே இங்கே இருக்குது, எல்லாமே உள்ள இன்டோர் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. உங்களுக்கு பெரிய ஒரு ரூம் இருக்குது, பெருசாக டைனிங் டேபிள் ஹால் இருக்குது. 5 ரூம் 6 ரூம் கிட்டே இருக்குது. எங்கள் ஃபேமிலியோடு வந்தால் இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ போயிட்டு சாப்பாடுலாம் வாங்கிட்டு இது பண்ணிட்டு பார்ப்போம். என்ன சாப்பாடு? அரபியா? மக்களே பாருங்கள், அரபி வந்து எவ்வளோ சாப்பாடு கொடுத்து விட்டுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். அரபின்னா வந்து வேறு லெவல் தம்பியா. கண்டிப்பாக பாருங்கள், என்ன சாப்பாடு தெரியலையா? நான் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே மக்களே, ரொம்ப ஸ்பெஷலான சாப்பாடு இது. அப்படியா? அவரே சொன்னார், அப்படியா ரொம்ப ஸ்பெஷலாக உங்களுக்காண்டி ஸ்பெஷலாக பண்ணிக்கிறோன்னு சொல்லி. அதுவும் உங்கள் பேரை சொன்னோடனே இன்றைக்கி கூட குறைய ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ரா 2 மட்டனை உள்ள. அப்படியா? சூப்பர். டேட்ஸ் எவ்வளோ பாருங்க. இங்கே நடக்காங்க. அப்படியே யாசர் வந்துக்கிறாப்ல, வாஜித் வந்துக்கிறாப்ல, நம்ம சதாம. இங்கே பாருங்க, டேட்ஸ் ஃபுல்லாக அரபி வந்து எவ்வளோ இங்கே டேட்ஸ் எப்படி வந்து அரபி கொடுக்குதான் பாருங்க. சரியான அரபி பாருங்க, சூப்பராக இருக்குது. பிரியாணி எல்லாமே கொடுத்து விட்ருக்குறாங்க. அப்படி இது வந்து ஒன்று ஃபிஷ் மந்தி. ஆமாம், அது சீலா நேற்று நீங்கள் குடிச்சிடல. சூப்பர் சூப்பர். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நல்லா இருக்குது இந்த வீடியோ. இது டைனிங். பெப்சியா? வாங்க பாருங்க, பெப்சி எல்லாமே ஃபுல்லாக வந்து ரெடியாக கொண்டு வந்துக்கிறோம். பெப்சியா? எவ்வளோ பெப்சி குடிக்கிறது? அந்த தோசைக்கு கீழே வந்து அப்படியே வந்து பிரியாணியை வச்சுக்கிறாங்க. வாங்க ஸ்விம்மிங் பூலில் போகலாம். உள்ளே இருக்குது. ஆமாம், ஏசி வச்சுக்கிறாங்க பாருங்க. வாங்க, சரியான ஏசி இல்லாமல் வச்சுக்கிறாங்க. எப்படி இருக்குங்க தம்பி? வாட்ஸ் யுவர் நேம்? என்ன தம்பி? இல்லை, அந்த தண்ணியை பார்த்ததோட நல்ல ஒரு சில் வாட்டராக அந்த UAEல பார்க்குறது ஒரு பெரிய அதிசயம். அதில் இவ்வளோ பெரிய இண்டோர் ஸ்விம்மிங் பூல் வித் ஏசியோட சூப்பர் தம்பி. பிள்ளைங்களோட குளிக்கிறதோட என்ஜாய்மெண்ட் இறங்கி. மற்ற நம்ம ஊர் சைடு கிடைக்கும், ஆனால் இந்த UAEல கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு பெரிய ஒரு இதான ஒரு பாப்பா உள்ளே போவோம், இறங்கிடுவோம். இப்போ ஒரு அந்த அரபி வந்து ஒரு கார் கிரேஸு. அவங்க வந்து ஒரு ஆன்டிக் டிசைன் கார் வந்து ஒரு 70-80 கார் கிட்ட வச்சிருக்காங்க. அப்படியா? அது வந்து கொஞ்சம் ஒரு ஈவினிங் சன்செட் அது பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி இந்த ஊரில் அதெல்லாம் இந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. அது ஆன்டிக் காருங்கிறது சும்மா காரே பார்க்க முடியாது. ஆன்டிக்ங்கிறது பெரிய விஷயம் தலைவரை. ஒரு ஈவினிங் மேலே ஒரு சன்செட் இப்போ வாங்க ஜஸ்ட் வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே வருவோம். என்ன இருக்குது அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு. இல்லை அப்படியே மஜ்லிஸ் பாருங்கள். மஜ்லிஸ் ரொம்ப தூசி ஆகிடுது. மஜ்லிஸை பாருங்கள், அரபியை உட்காந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து இங்கே தான் உட்காந்து வின்டர் டைமில் வந்து ஃபுல்லாக இங்கே தான் வந்து ஃபுல்லாக குரூப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து அப்படியே என்ஜாய் பண்ணுற இடம். சும்மா வேறு லெவலில் எப்படி காற்றடிக்குது பார்த்தீங்களா?
ஃபுல்லான நல்லா இருக்கு. நம்ம ஃபுல்லான நல்லா இருக்கு. ஆனால் ஆழம் வந்து ரொம்ப பெருசு இல்லை, கழுத்து வரைக்கும் கழுத்து ஜாலி பண்ணுறோம். நல்லா என்ஜாய் பண்ணுறேன். இதுதான் எங்கள் வீட்டு சின்ன குட்டி, எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஹாய் சொல்லு தம்பி, எப்படி இருக்குது ஃபார்ம்? ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. எங்கே இருக்குது ஃபார்ம்? வந்து ராசல் கைமாவில் இருக்குது. எல்லோரும் வந்துக்கிறோம் ஃபேமிலியோட. சூப்பராக இருக்குதா? இதுக்கு வந்துக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸு, நல்லா ஜாலியாக இருக்குது. ராசல் கைமான வந்து பேர் என்ன? ராசகமா ஃபார்ம் ஹவுஸ் துபாயிலேருந்து 1 மணி நேரம். நல்லா ஃபெசிலிட்டிஸ், ஏசி எல்லாம் பின்னாடி வந்து ஊஞ்சானா வச்சுக்கிறாங்க, பால் வச்சுக்கிறாங்க, நல்லா ஃபன் பண்ணுறாங்க ஃபேமிலியோட. ஆமாம், ஃபேமிலியோட வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. கேம் விளாட, பேஸ்கெட் பால் விளாட போகிறோம் பாருங்க எப்படி இருக்கு. இதை பிடிச்சிக்கோ, இது வாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் போடுங்க. ஓ இப்போ வந்து குட்டீஸ்க்கு வந்து கேம்ஸ் வைக்கிறோம் பாருங்கள். சாப்பாடை வச்சாச்சு, சாப்பிட ரெடி ஆகிட்டோம். இதை முடிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் ஃபார்ம் ஹவுஸில் வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டகம் எல்லாமே வச்சுக்கிறாங்க, ஒயிட் பீகாக் எல்லாமே நான் காமிக்கிறேன். கெஸ்ட்டு வருவாங்கன்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் எல்லாமே வச்சுக்கிறாங்க. அந்த கோழி கூவுறதை கேட்டால் உங்களுக்கு காஞ்சங்குடி வருதா? ஆமாம், காஞ்சங்குடி, வாலி நோக்கம், இந்த மாதிரிலாம் மீன் பிடிக்க போகும்ல. சூப்பராக நான் நினைக்கிறேன் இதுதான் அந்த இது காரை உள்ளே தான் வச்சுக்கலாம், இதுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பென்ஸு மஸ்தா. இது என்ன காரு? மெஸ்டிஸ் தான் ஃபுல்லாக வாங்க ஒரு போல இது. பழைய காரு எல்லாம் போட்டு வச்சு இந்த காரெலாம் வந்து காசு கேட்க. கும்பம்ல உடும்பு அரபி வளர்க்குறாங்க பாருங்கள். வெள்ளை மயில் எல்லாமே நிற்கிது. பாருங்க எவ்வளோ லோ பேர்ட்ஸ் வச்சுக்காங்க ஃபார்ம் ஹவுஸில். பாருங்க ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டு, சின்ன குட்டி. ஸ்பெஷல் வந்து இந்த கொண்டை வச்ச வாத்து பாருங்க, கொண்டை வச்சுக்குது. இது நான் பார்த்தது இல்லை இதுவரைய. சும்மா வாத்து பார்த்துக்கிறேன், இந்த கொண்டை வச்சு நான் பார்த்ததில்லை. வெளியவே மயில் நிற்கிது, ஓடி போகாதுன்னு நினைக்கிறேன். இங்கே நின்று போல. வர்றான் சிங்கக்குட்டி, வா. குடிக்க ஒட்டத்துக்கு இந்த தண்ணி பத்துமான்னு தெரியலையே. பயமாக இருக்குது. பாருங்க குதிரை வளர்க்குறாங்க. வேலை பாருங்க குதிரைக்கு. வா வா வாடா கால்.
கால் ஹபீபி. எலும்பு இது உட்காருது. சைஸை பாருங்க. ஒரு சில உட்காரு. அமர்த்திடுவா. சரியான ஃபார்ம் ஹவுஸு. வண்டியில் தான் சுத்தணும். வாங்க. வந்து வாங்கிட்டு போவோம். வேற லெவலாக இருக்குது. நமக்கு இது தேவைப்படுது. இந்த இது தேவைப்படுது. ஃபுல் செட்டு தேவைப்படுது. கிடைக்குமா? பெட்ரோல் மாதிரி இருக்குது பாருங்க. இது ஃபுல்லாக முட்டை விடுற பருவம். இதில் முட்டை விடுவாங்க. சரியா? அப்படியே கிளம்பியாச்சு. நைட்டு ஒரு 9 மணிக்கு வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் சரியான ஃபன்னு. உங்களுக்கு இந்த தோடம் வேணும் அப்படின்னா வந்து என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி தர்றேன். சூப்பரான ஒரு அருமையான தோடம், எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாங்கள் 3 காரில் வந்தோம், அப்படியே கிளம்பிட்டோம்.